முற்றம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆட்சி தமிழறிஞர் இலக்குவனார் திருவள்ளுவன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஆட்சி தமிழ் செயலாக்கத்தில் மிக சிறப்பான பணியை செய்து பெயர் பெற்றவர். அவரோடு நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். எழுத்தை காப்போம், மொழியை காப்போம், இனத்தை காப்போம். மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா, ஆட்சி தமிழ் செயலாக்கம் இந்த துறையில் நீங்கள் நிறைய அதாவது மற்றவர்கள் பின்பற்றத்தக்க வகையில் செயல்பாடுகள்லாம் செஞ்சுருக்கீங்க. போன முறை அலுவலகங்களில் தமிழ் எப்படி இருக்கணுன்ற பற்றிலாம் பேசுனீங்க. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற தலைமைச் செயலகம், அங்கே தமிழ் எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? சரியான கேள்வி தொடக்கத்திலே கேட்டுவிட்டீர்கள். இன்றைய மைய கருத்தை இதுதான். என்னவென்றால், தலைமைச் செயலகத்தினரே தமிழ் செயலகமாக செயல்படுவீர். ஏனெனில் தலைமைச் செயலகம் அவர் செயல்படவில்லை. இன்றைக்கு தலைமைச் செயலகம் 100க்கு 100 தமிழை பயன்படுத்தினார் என்றால் பிற இடங்களில் இயல்பாக தமிழ் வந்துவிடும். அடுத்தது, இந்த ஆட்சி மொழி சட்டம் பிறப்பிக்கப்பட்டது 1956ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்டது. 56 டிசம்பரிலே பணியாற்றியவர்கள் யாருக்கும் அவ்வளோ விழிப்புணர்வு இல்லை. இப்பொழுதும் கூட அங்கு பலருக்கு விழிப்புணர்வு இல்லை என்பதுதான் வருந்தத்தக்க உண்மை. ஏனெனில் ஆட்சி மொழி சட்டத்தை ஏற்றும் பொழுது, அதாவது நமது அப்போதைய அமைச்சர் ஸ்ரீ சுப்பிரமணியன் சட்டமன்றத்தில் முன்மொழிந்தார்கள். என்ன செய்திருக்க வேண்டும்? தாய்மொழியை ஆட்சி மொழியாக உடைய நாட்டிலே எவ்வாறு சட்டம் ஏற்றி எவ்வாறு பயன்படுத்தி வருகிறார் என்பதை பார்த்திருக்க வேண்டும். ஆனால் ஒன்றிய அரசு, அதாவது இந்திய அரசை பார்த்தார், மத்திய அரசை அவர்கள் இந்தி திணித்தார்கள். ஆக இந்தி அல்லாத பிற மொழியினருக்கு அந்த திணிப்பு என்பதாவது எதிர்நிலையை உண்டாகக்கூடாது என்பதற்காக சில படிப்படியான சில நடைமுறைகளை கொண்டு வந்தார்கள். அவற்றில் ஒன்றுதான் குறிப்பிடத்தகுந்தது, ஆங்கிலம் இதுவரை பயன்படுத்தப்பட்ட இடங்களே ஆங்கிலம் இருக்க வேண்டும் என்பதாக ஒன்று கொண்டு வந்தார்கள். எடுத்தோடு இந்தி வரக்கூடாது. அதற்காக சில படிநிலையும் கொண்டு வந்தார். இப்படி எந்தெந்த வளர்ச்சிகளை கொண்டு வர வேண்டும் அதே இவர்களும் பின்பற்றி ஆங்கிலம் இதுவரை பயன்படுத்திய இடங்கள் ஆங்கிலமே இருக்கும் என்று எழுதுகிறார்கள். சட்டத்தின்பே தமிழ் ஆட்சி மொழி சட்டம். ஆனால் ஏனது அவர், அதாவது தன்னறிவு சுயறிவு என்பது இல்லாதவர்கள். நான் இது சொல்வதற்கு வருத்தமாக உண்மைதான் இது. ஏனெனில் ஒரு இயல்பான ஒரு அடிப்படை அறிவு சிந்தனை இருந்தென்றால் தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்காக தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை நிறுவத்திடமே அது எவ்வாறு இருக்க வேண்டும்? தமிழ்நாட்டில் தமிழ்தான் எல்லா இடங்களிலும் பின்பற்ற வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும், சொல்லவில்லையே. அந்த குறைதான் முதல் குறை முற்றும் கோணலாக இருந்திருக்கு. அது மட்டுமல்ல, இந்த சித்தராமையா கர்நாடகாவில் ஆட்சி பயின்றார்ல, அவர் நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, வெளி மாநிலங்களில் இருந்து வருகிறவர்களும் ஒன்றிய அரசு நிறுவனத்தில் உள்ளவர்களும் கன்னடத்தை கண்டிப்பாக படிக்க வேண்டும், பேச வேண்டும், அதில் பேசணும்னு சொல்கிறார். உண்மைதான். அவங்களும் அப்பப்போ சொல்கிறாங்க தமிழ்நாட்டை ஒப்பிடும் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்காங்க. ஆனாலும் கூட தவறு அவரும் கூட முழுமையாக இல்லை. அங்கேயும் கூட சொன்னாலும் கூட அங்கேயும் கூட இல்லை. இங்கே எடுத்து பாருங்கள், நான் சொன்ன பார்த்தீங்களா, அதாவது சட்டம் 56 நடைமுறை 57 ஜனவரியில் விட்டது. ஆனால் 1966 தான் தலைமைச் செயலகத்தில் ஆட்சி மொழி செயலாக்கத்தில் முதல் நிலை நடைமுறைக்கிறது. அது என்ன முதல் நிலை? பொதுமக்களுக்கு கடிதங்களை தமிழில் எழுத வேண்டும். இதுதான் முதலில். ஆக 56 சட்டம் வந்தாலும் கூட 66 தான் நீ பொதுமக்களுக்கு தமிழ் எழுதி சொல்லுகிறார். ஆக 10 ஆண்டு தேவைப்படுகிறது. இதுதான் வெட்கக்கேடு, கேவலம் கேட்கலாங்க உண்மையிலே. இதில் அதாவது நான் தமிழ் வளர்ச்சித்துறையில் பணியாற்றினேன் 90லிருந்து. பணியாற்றுவதற்கு முன்பு தமிழ் வளர்ச்சித்துறை தான் தமிழை காத்து கொண்டிருக்கிறேன். இதற்கு வந்த பிராந்தியை எத்தனை குறைபாடு என்று புரிந்து கொண்டது மிக மிக வேதனை. இருந்த போதே நிறைய விழிப்புணர்வுலாம் கொண்டு வந்திருக்கு, நிறைய கொண்டு செய்திருக்கு. உண்மைதான். சட்டமன்றத்தில் அவர் அமைச்சர் தமிழ்குடியன் பாராட்டியிருக்காரு. நான் எங்கே இருந்தாலும் அந்த தமிழை கொண்டு வந்துடுவேன். நான் முடிந்தளவு செய்திருக்கேன். இன்னொரு நான் பணியாற்றிருக்கேன். ஆனால் பாருங்க, 10 ஆண்டு வரணுமா? இப்போ எந்த அரசு 1980 முதல் தான் தலைமைச் செயலகம், அரசு சார்பு நிறுவனங்கள், வாரியங்கள் இருக்க, அப்படி வாரியங்கள், தன்னாட்சி நிறுவனங்கள் எல்லாம் தமிழ் முழுமையாக பயன்படுத்தி சட்டம் கொண்டு வருகிறார்கள். ஆக 56 சட்டத்தை பிறப்பித்துட்டு 80 தான் செயலகத்தில் தமிழ் ஆட்சி மொழி நிறைவேற்றுகின்றார்கள். என்ன அங்குள்ள பணியாளர்களுக்கு அதுவரை இருந்தவர்கள் ஆங்கிலத்தை கற்று தமிழனாக பிறந்தாலும் கூட ஆங்கிலேயராக இருந்திருப்பார்கள் அல்லது பிறமொழியாளராக இருந்திருப்பார்கள். சட்டம் என்பது எப்படி உருவாக்கப்படுகிறது? மக்கள் சார்பில் எம்எல்ஏக்கள், முன்பு எம்எல்சிக்களும் இருந்தார்கள். அவர்கள் எடுத்து கூட அமைச்சர்கள், இவர்கள் தங்கள் தொகுதியின் நன்மை சார்ந்த கருத்துக்கள் தான் தெரிவிப்பார்கள், அறிந்திருப்பார்கள். தங்கள் படிப்பறிவினால் சில அறிவுகள் தெரிந்திருக்கலாம். இதனால் அனைவருக்குமே சட்டம் இருக்குமோ விதிமுறையோ தெரியும் என்று சொல்ல முடியாது. அதை சொல்லி வழிகாட்ட வேண்டியவர்கள் அரசிற்கு மூளையாக செயல்பட வேண்டிய தலைமைச் செயலர். ஆனால் அவர் செயல்படவில்லை. செயல்படாதனால் ஆட்சி மொழி சட்டம் அனைத்துமே தவறு. ஐயா, அந்த 10 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டாங்க. அது தேசிய கட்சி காங்கிரஸ் அந்த தமிழ் மொழி மேலே உள்ள
ஆர்வத்தை காட்டலையா? இல்லையே, கொண்டு வந்து காங்கிரஸ் ஆட்சி தானே கொண்டு வந்து சுப்ரமணியம் தான் அந்த தீர்மானம் கொண்டு வந்தால் எல்லா கட்சி அப்பொழுது எல்லா கட்சிக்காரும் பாராட்டினார்களே. என்ன அவன் தெரியாதுங்கிறேன். அதாவது தமிழ் ஆட்சி மொழி சட்டம் வந்து விட்டதுனால் தமிழ்நாடு முழுக்க தமிழ் இருக்கும் எண்ணிவிட்டார்கள். நான் இவ்வளோ வெளிப்படையாக சொல்லிடுறேன். அந்த சட்டம் ஏற்றி நடைமுறைப்படுத்த அது அதற்கு தெரியவில்லை அவர்களுக்கு. உண்மை தெரியவில்லை என்பதுதான் உண்மை. அவர்களுக்கு அறிவு உள்ளவர்கள் தான். அந்த அறிவு வந்து வேறு துறை சார்ந்தது. இதை பொறுத்து தெரியவில்லை. அடுத்தது பாருங்களேன், அதாவது சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். அரசு அதிகாரிகள் தமிழை பயன்படுத்தவில்லை என்பதற்காக சிலவற்றில் படிவங்களை கொண்டு வந்தார்கள். விடுமுறை என்றால் தமிழில் படிவம் எழுது, அனுப்பி கடிதம் படிவம் என்று பழைய இருக்காக ஒரு மடல், அதாவது கடிதம் கிடைக்கப்பட்டிருந்தால் ஒப்புகை அக்னாலஜ்மெண்ட் தமிழில் கொடுக்க வேண்டும். அதற்கு என்ன செய்கிறார்கள், அதிலே ஒரு படிவம் இடைவெளிவிட்டு கோடிட்டு இடமாக பெற்று இன்னும் கிடைக்கப்பட்டு என்று தெரிவிக்கிறது. முதலமைச்சர் வரக்கூடியதிலே அந்த நிரப்பீடு ஆங்கிலத்தில் வரும். இப்பொழுது கூட அப்பொழுது சொல்ல இப்பொழுதும் கூட அந்த இருக்கக்கூடிய படிவங்கள் தமிழில் இருக்கும். அந்த நிரப்பக்கூடிய ஆங்கிலத்தில் இதற்கது. ஆக அந்த தலைமைச் செயலகத்திலேயே ஆங்கிலம் இருக்கின்ற மக்கள் எப்படி ஆங்கிலம் இருக்கும்? அவர்கள் முழுக்க முழுக்க ஆங்கிலத்தை வைத்துக்கொண்டு நீ தமிழை பயன்படுது பிற அதிகாரிகளை பிற துறையில் சொல்லுவார்கள். என்ன உரிமை இருக்கிறது? ஒரு தொட்டி நீர் தொட்டி இருக்கிறது. அந்த நீர் தொட்டி முழுமையும் தூய நீராக இருந்தால் நம்ம குடிநீர் எல்லாமே தூய நீராக வரும். அதே சாக்கடை நீராக இருந்தால் தான் நம்ம சில சாக்கடை இப்போது பயன்பெற்றுக்கொள்ள. ஆக தலைமைச் செயலகம் தான் தமிழுக்கு தமிழ்நாட்டு செயலாளர்கள் நியமிக்கு கேடாக நடந்து கொண்டிருக்கு. அதுபோல் தமிழ் ஆர்வல் இருக்கிறார், தமிழ் அன்பர்கள் இருக்கலாம். வந்தாலும் கூட இந்த செயலாக்க முதன்மையில் பலருக்கு அடுத்துக்கட்டாக திரு கிருஷ்ணா காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுத்துறை செயலராக இருந்தார். அப்போ அவர் பல முன்னேற்றத்தில் கொண்டு வந்தார். நான் தலைமைச் செயலகத்தில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்தேன். ஏற்றுக்கொண்டு அவர் நடைமுறை கொண்டு வந்தார். அப்போ திரு வை பழனிசாமி அவர் செயலராக இருந்தார். அவர் என்ன செய்தார் என்றால் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்ட அலுவலுக்கு சென்று வந்துவிட்டு அவர் குறிப்பிட்டார், இனியும் நான் மக்களிடம் தமிழ் ஆட்சி கூற விரும்பவில்லை. ஏனெனில் கடந்த ஓராண்டாக சொல்லி புளித்து விட்டது. இன்னும் முன்னேற்றம் இல்லை. திருப்பி ஏன் பழைய கதையை நீங்கள் பார்த்தீர்கள் ஆட்சி மொழி கருத்தரங்கு நடைபெறும். அங்கே வந்திருந்த அமைச்சரோ அல்லது மாவட்ட ஆட்சியரோ என்ன சொல்வார்கள், அனைவரும் தமிழில் கையப்பட வேண்டும் என்று. எத்தனை ஆண்டுகள் தமிழில் கைப்பட சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதாவது தமிழை பின்பற்றாவற்ற ஆட்சி மொழி பின்பற்ற என்ன தண்டனை கொடுப்பது கேள்வி வந்தது. அரசு பணியாளர் நடத்துவதின் கீழ் ஒரு குற்றம் விளைத்தார், அது எவ்வாறு தண்டனை கொடுக்கப்படுகிறோ அதே மாதிரி பின்பற்ற வேண்டும். அப்படி எத்தனை பேருக்கு தண்டனை கொடுக்கவில்லையே? ஏன் மூலையாக சொல்ற அரசு செயலகமே தமிழோட இல்லையே? ஆக என்ன செய்ய வேண்டும் என்றால் அங்கு தமிழாக்க வேண்டது. நான் ஒரு கடந்த மார்ச்சில் எழுதியிருந்தேன், தலைமைச் செயலகத்தில் தான் தமிழ் இருக்கும் என்று சொல்லும்போது அங்கே ஒரு குழு அமைக்க வேண்டும், ஆட்சிக்குழுக்கு மேலே விளையாட்டு குழு அமைக்கும் எழுதினேன். அப்பொழுது தமிழர்துறை அமைச்சர் இருந்த தங்கம் தென்னரசு அவர்கள் என்னை உடனடியாக ஒரு பெயரில் செய்தி அனுப்பினார். இந்த கருத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக முதலிடம் கலந்து பேசி ஆவண செய்யும் எழுதியிருந்தார். ஆனால் என்ன செய்தார் என்று வரைவிலர்கள் மாறிவிட்டார் தெரியும். அப்போ போன்று இறை என்பவர்கள் தலைமைச் செயலாளர் இருந்தாரா அவர். நான் ஆட்சி மொழி செயலாளர் குறித்து பல தொடர் கட்டுரை எழுதியிருந்தேன். தமிழுக்கு செய்ய வேண்டிய 1000 ஒன்றார். அதை பார்த்து நேரில் குறிப்பிட்டார், தொலைபேசியில் குறிப்பிட்டார். உங்களுக்கு கற்றைகள்லாம் தொகுத்து தனியாக வைத்துக் கொண்டேன், நான் குறித்துக்கொண்டு அவ்வப்போது நடவடிக்கை எடுக்கிறேன். அதை ஒன்றை சொல்ல வேண்டும். 2 குறிப்பிடுகிறேன். அரசாணை விட தமிழிலேயே என்று குறிப்பிட்டிருந்தேன். வருத்தப்பட்டு அது உடனே பேசினார். எனக்கு கடிதம் அனுப்பினார், பாருங்கள் தமிழில் பிறப்பித்திருக்க வேண்டும். அப்புறம் குறிப்பிட்டேன், நீ உடனடியாக பேசி திருத்துவது மகிழ்ச்சியா. ஒவ்வொரு அரசாணையும் தமிழிலும் இருக்க வேண்டும் என்று இருக்கு. அந்த அடிப்படையில் தமிழில் பிறப்பித்திருக்கிறார்கள். ஆனால் அரசு அலுவலகங்களுக்கும் பிறருக்கும் தமிழில் அனுப்புவதில்லை. அதை அனுப்ப சொல்லுகின்றேன். அடுத்து நான் மற்றொன்று குறிப்பிட்டிருந்தேன். அதாவது தமிழாட்சி அமைச்சராக நம்ம மாண்பு தமிழ் குடிமை இருந்த பொழுது ஒரு மடல் எழுதியிருந்தேன். ஐயா, நான் தமிழை வந்து பார்த்தேன், ஒரு அறையிலே பொன்னெழுத்துகளிலே தலைமைச் சேர்ந்த ஆங்கில சீஃப் செக்ரட்டரி இருக்கிறது, பேரெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்குது, மிகவும் வேதனையாக இருக்கிறது. தமிழுக்கு ஒன்று அமைச்சர் இருக்கீங்க, அது நீங்கள் இருக்க முடிவார் என்ற உடனே அவர் 3ஆம் நாள் மதுரைக்கு வந்த உடனே என்ன சொன்னார், இப்பொழுது போய் பாருங்கள் பொன்னெழு தமிழ் இருக்கும் என்றார். நான் சென்ற பிறகு பார்த்தேன், தலைமைச் செயலர் என்பது மட்டும் அந்த பதவி பெயர் மட்டும் தமிழில் இருந்தது. ஆனால் அந்த ஒரு பெயர் பட்டியல் இருக்கும், யார் யார் இதுவரை தலைமைச் செயலராக இருந்தார்கள், இப்பொழுது யார் இருக்க, அது ஆங்கிலத்தில் இருந்தால் அதை குறிப்பிட்டு சொன்னேன். அப்புறம் என்ன செய்தால் கடைசியாக அப்பொழுது இருந்தால் தலைமை பெயரும் தமிழ் விட்டார். அதையும் சுட்டி காட்டிய பிறகு மாற்றினார்கள். அண்மை நான் இப்பொழுது தீர்வு எழுதியிருந்தேன், இவ்வாறு இருந்தது, இப்பொழுது மீண்டும் ஆங்கிலத்தில் இருக்க தமிழில் இல்லை என்று. அதை பார்த்த முனைவர் இறை என்பவர்கள் அதை தமிழுக்கு மாற்றிவிட்டு எனக்கு அதை அனுப்பிவிட்டு தொலைபேசி தெரிவித்தார், பாருங்கள் தமிழில் மாற்றிவிட்டேன் என்று. மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அவருக்கு அடுத்த தலைமைச் வந்திருக்கிறார். இவர் வந்தவருக்கு அந்த பெயர் பிழை ஆங்கிலத்தில் இருக்கு. எப்படி? அவரது பெயர் மட்டும் ஆங்கிலத்தில் இல்லை, இதுவரை தமிழில் பெயர் பிழை அகற்றிவிட்டு முழுக்க ஆங்கிலத்தில் இருக்கிறார்கள். இப்போ ஆமாம். அப்போ தலைமைக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆங்கில பெயர் பிழை காரணம் நடவடிக்கை எடுக்கும் அல்வா.
அரசு நடவடிக்கை எதிர்கொள்ள வழிகாட்ட வேண்டியவர்களே ஆங்கிலத்தில் கேட்டால் சொல்கிறார்கள் பிற மொழி பேசுவதெல்லாம் அவர்கள் அதை பார்த்து வரப்போவது கிடையாது. அமைச்சரையோட தலைமைச் அடிக்கடி சந்திக்க முடியாது, அதான் நடைமுறையாக இருக்கிற நாட்டிலே. நான் போய் உடைய சந்திக்க முடியாது, பிற மாநிலத்தை சந்திக்க முடியாது. உயர்ந்த பொறுப்பில் அவரோட அதற்கான சந்திப்புக்கான காலையை குறித்தான் அவர்கள். அவர் இன்னாரை சந்திக்கிறவர் தெரிந்தவர்கள், பதவி வழியாக மட்டுமல்ல பெரும் தெரிந்திருப்பார்கள். அவர்கள் தெரிவதில் பல வாய்ப்பு இருக்குது. ஆக யாரோ சில வருகிறார் என்பதற்காக வைக்க வேண்டும் வேண்டுமா? ஆக அதை தமிழ் பெயரை ஆங்கிலம் மாற்ற நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். இந்த அரசு உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு, தமிழுக்கான அரசு என்றால் அது செய்தால் தான் உண்டு. நாம் வாயிலே பேசி பரவாயில்ல, இங்கும் தமிழ் இதிலும் தமிழ், தமிழை வாழ வைப்போம், தமிழில் எழுதாவிட்டால் நடவடிக்கை எடுப்போம் சொல்லி பல்லை நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். அவ்வாறு நடவடிக்கை எடுத்தால்தான் தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கும். தமிழ்நாட்டில் தமிழ் இருந்தால்தான் தமிழ்நாட்டில் தமிழர் வாழ்வர். குறிப்பாக இருக்க வேண்டியது. இன்னொன்று சொல்லுகிறேன், திரு பழனிசாமி அவர் செயலராக இருந்தபோது அப்பொழுது நான் தமிழ் சொல்லியிருந்தால் வந்து உள்ள பார்த்தேன். அதாவது இந்த ஒரு 10 மாடி கட்டணம் இருக்கிற நாமக்கல் மாளிகை, அதில் ஒவ்வொரு இதுலேயும் எந்தெந்த கட்டடத்தை தான் 5ஆம் தளம் 6ஆம் தளம் தளத்தை குறிப்பிட்டு எந்தெந்த தொழில் பெயர் பட்டியல் இருக்கும். ஆங்கிலத்தில் இருந்தது. கால்நடைத்துறை, கூட்டுறவுத்துறை, வேளாண் ஆங்கில பெயர்கள்லாம் இருக்கணும். நான் உடனே அவருடைய குறிப்பிட்ட இருக்கிறது என உடனே அவர் குறிப்பிட்டு அதற்கான அந்த பொதுப்பிட அங்கே அதிகாரிக்கு உடனே மாற்றுகின்றார். அவர் என்ன செய்யணும்னா அந்த தமிழ் வளர்ச்சித்துறை என்பதை மட்டும் மாற்றினார்கள். திருப்பி அவரத்துக்கு என்ன இப்படி சொல்லணும்னா அது 6ஆம் தளத்தில் அந்த 6ஆம் தளத்தில் பெயர்லாம் தமிழாக்கிறார். அதான் அந்த பொறுப்பு உணர்வு கிடையாது, அறிவும் கிடையாது, செயலாற்ற எண்ணமும் கிடையாது. அது கிடையாது. திருப்பி சொன்ன பிறகு எல்லாத்தையும் இப்பொழுது பார்த்து பல இடங்களில் ஆங்கிலம் இருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தண்டனை கடுமையாக்கப்படாவிட்டால் முடியாது, அது வராது இருக்கணுங்க. அதாவது சில நேரங்களில் தண்டித்து தாங்க திருத்த வேண்டும். எல்லாரும் இல்லை, சிலர் தண்டித்தாலே மீதி பேர் அறிவுறுங்க. தவறு செய்தவர், அதாவது நான் தவறு தொடங்கணும், அவ்வளோதான். வழிகாட்டி அப்போ தண்டனை கொடு, மன்னிக்கிறியா தண்டனை சொல்லிட்டு பிறகு மன்னிச்சுக்க, தண்டனை கொடுத்து அடுத்த இனிமேல் செய்ய மாட்டேன் மன்னிச்சுக்க. அந்த தண்டனை வருதுங்கிற உணர்வு உண்டாகணுங்க. என்ன சொல்கிறீங்க? அப்படி இல்லையே, அந்த எண்ணங்கிற கொஞ்சம் கூட இல்லையே. நிறைய தலைமை உதாரணம் சொல்லி நிறையா சொல்லலாம். கலைஞர் தமிழ் கொண்டு நம்ம தமிழுக்கு ஒரு தனி அமைச்சர் பிறப்பித்தாரோ அப்பொழுது வந்து அரசாணை தான் ஊர்தி எண்களில் தமிழ் இருக்க வேண்டும். இங்கே பார்த்து ஒரே ஒரு இலை தமிழ், அது யாருடைய ஓ என்று தமிழில் பார்த்து இருக்கிறது. ஆனால் எத்தனை அமைச்சர்கள் பேரெல்லாம் தமிழ் இருந்தது இல்லையே. நான் அதை சுட்டி காட்டவே மாற்றினார்கள். நீங்கள் தமிழ், அதாவது இந்த போக்குவரத்து துறைகிறதா, போக்குவரத்து துறை மட்டும் மறக்காமல் பேருந்துகள்லாம் தமிழுக்கு குறிப்பிட்டு வருவார்கள். நான் தமிழ்நாடு அரசுக்கு வேணாம். இப்பொழுது பார்த்தா அதுக்கும் ஆங்கிலத்தை வந்து விட்டது. அது திருப்பி எப்படி வந்து சில மாற்றங்கள் எப்படி வர வேண்டும் அவர்கள் மட்டும் வைத்து அமைச்சர்கள் பெயர் அப்படியாகட்டும் அரசு அதிகாரிகள் இருப்பது கிடையாது. நம்ம பெயர் முன்னெழுத்துக்கள் தான் தமிழ் இருக்க வேண்டும் அரசாணை. ஆனால் எத்தனை அமைச்சர் பேர் தமிழ் முதலெழுத்துக்களை, எத்தனை செயலர்கள் பேர் தமிழ் முதலெழுத்தில்லை. வழிகாட்டியாக இருக்க வேண்டிய இல்லாத பொழுது மக்கள் எப்படி வழியை பின்பற்ற முடியும்? ஆக மூளையாக செயல்பட செயலகம் தமிழ் செயலகமாக செயல்பட்டாலும் இந்த முன்னெழுத்து ஆறுன்னு போட்டால் ஆவண்ணா இருனா போட்டிருக்காங்க. ஆமாம், அப்படி போகிறது வருது. அப்படி பார்த்தா ஆண் ஆர்த்தி ஆர் என்பது இருக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம், 6 ரெண்டாக எடுத்துக்கலாம். இல்லை சொல்கிறேன் ராமசாமின்னு வச்சுங்களேன். இல்லை சொல்கிறேன், ஆங்கிலம் சொல்ல முடியாங்கிற உங்களுக்கு அப்படி சொல்ல முடியாது, அப்படிதான் சொல்ல முடியும்னு சொல்ல வரேன். ஆங்கில பெற சொல்ல அப்படி தான் இருக்குது. ஆக எல்லாம் அதாவதுங்க தமிழில் கையப்படும் அரசாணை வந்ததுங்க. அந்த அரசாணை கையில் அதிகாரியே ஆங்கிலத்தை கைப்பற்றிருப்பார். அதில் அந்த அதாவது உணர்வு ஐயோ நம்ம இப்படி எழுதுருமே நம்ம போடலாமே, அதான் கண்ணை மூடி ஏதோ போட்டு ஆணை வந்துடுச்சு அதை கொண்டு வந்து வைக்கிறாங்க போட்டுக்கிறோம். அதை படித்து பார்த்து அதே மாதிரி இல்லை அந்த அரசதியான்னு சொல்ல வந்தேனே இப்போ தலைமைச் செயலகம் மாறாவிட்டால் நாட்டில் மாற்றம் உடனே ஒரு இதுக்கு தமிழம் இருக்கு தேவை. அதாவதுங்க ஒரு நாடு துருக்கிய நினைவு வரல, அந்த நாட்டு என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் தாய்மொழியை தான் இருக்கும் ஆட்சி மொழி சொன்னாங்க. அரசு அதிகாரிலாம் அந்த செயலை கூப்பிட்டு பேசினாரோ உடனே ஒரு கேட்டால் பின்பற்றுகிறாங்க சொல்லுவோம் பின்பற்றாமல் இருக்குமா என்று முதல் பின்பற்ற வேண்டும் கேட்டார். இன்று முதல் அவர் இருக்கைக்கு சென்ற அமர்கள் அடுத்த நொடியே நமது மொழி ஆட்சி மொழி ஆகிவிட்டார். ஆக நமக்கு தமிழ்நாட்டில் தமிழை ஆட்சி இவ்வளோ தவணை ஏன் முதல் ஆணை பிரிப்பது உணர்வும் இல்லை அறிவும் இல்லை. நான் அவர் சொல்வதே கடமையாக என்ன வேண்டாம், அறிவில்லை என்பா உண்மை. அறிவு இருந்தால் அதை பின்பற்ற மாட்டான். பின்பற்றிருப்பார்கள் அவர் 56லேருந்து 2024 வரைக்கும் போகிறாங்க. ஆமாம், அது தலைமைச் செயலகத்தில் அதாவதுங்க அங்கேருந்து எல்லாமே தமிழாக இருந்தால் தமிழில் கொஞ்சம் அதான் நான் இன்னும் கூட எழுதியிருக்கேன் சொல்கிறேன். இப்போ கூட உங்களுக்கு இந்த ஆட்சி மொழி சட்டமே தப்புங்க. நான் தனியாக ஒரு பேசுகிறேன். அதாவது புதிய ஒரு சட்டம் கொண்டு வரணும், புதிய ஆணைத்து கொண்டு வரணும், தமிழ் இருக்கணுங்கிற அந்த ஆட்சி மொழி சட்டம் மிக மிக தவறானது. அது தனியாக ஒரு பேசி இப்படி தவறாக இருக்கிறது. அதுக்கு நீங்கள் இப்படி இருக்கணும் திருத்தங்கள்லாம் சொல்லியிருக்கேன். நானே எழுதியிருக்கேன், அதை பற்றிலாம் எழுதியிருக்கேன். இந்த நூலில் கூட இருக்குது. இது தமிழாட்சி கனவு உங்களுக்கெல்லாம் நம்ம தமிழ் சொல்லி சொல்லி கனவு கண்டுட்டு கூட சுட்டி காட்டுக்கூட எல்லாமே அரசாணை எல்லாமே வெறும் கனவு தான்
என்பதை பற்றி இது நூல் அது அதோட குறிப்பிட்டிருக்கிறேன். அதெல்லாம் பார்த்தீர்கள்னா என்னவென்றால் எழுதியிருப்பேன் உங்களுக்கு. ஆட்சி தமிழ் துறையே என்ன பேர் தமிழ் வளர்ச்சி துறையை தமிழ் இவங்கள வளர்க்குறாங்கன்னா தமிழ் கேட்குறாங்க என்ன நீங்கள் தமிழை வலிக்கிறீங்க தமிழ் வளர்ச்சி பேர் ஆட்சி தமிழுக்கானது ஆட்சி தமிழ் துறைன்னு இருக்கும். அடுத்து பாருங்களேன், உறங்குகின்ற தமிழ் வளர்ச்சி இயக்கத்தை தட்டி எழுப்புக, தமிழில் உள்ளவே செல்லத்தக்கன அறிவிச்சிரு. அதாவது அரசில் வந்து என்னென்ன தமிழ் இருக்கோ அதுதான் செல்லத்தக்கது, இல்லாட்டி கிடையாது. மட்டும் இல்லை, அதை கூட ஒரு கையொப்பம் தமிழாக இருக்கணும், ஒப்பந்தம் தமிழாக இருக்கணும், என்னென்ன இடம்பெறும் அனைத்தும் தமிழாக இருக்கணும், அதுதான் செல்லத்தகுந்தால தமிழ் வருவோம் உங்களுக்கு. இப்படி நிறைய போட்டுருவோம் உங்களுக்கு. இன்னொன்று சொல்கிறோம் உங்களுக்கு, தமிழ் வளர்ச்சி இயக்கம் சொல்லும் பொழுது தமிழ் மேம்பாட்டுக்குழு ஒன்று வைக்கிறோம். தமிழை செயல்படுத்த நடைமுறைப்படுத்த செய்ய உண்டு. அதற்கு ஒன்று சொல்ல வேண்டும் உங்களுக்கு. என்னன்னா பொதுவாகவேங்க தமிழுக்கான ஒரு குழுவை அமைத்தாலோ துறை அமைத்தாலோ தமிழறிவு இல்லாதவரோ தமிழ் பெயரெல்லாம் தன்மை தாங்குவார்கள். பெரும்பாலும் இங்கே பார்த்துக்கொள்ளலாம். அவன் தமிழனா இல்லையென்று பார்த்தா இருக்கா, அது மாற்றி விடு. தமிழாய்ந்த தமிழன் தான் தமிழ் துறை அனைத்திலும் பொறுப்பில் இருக்க வேண்டும். தமிழாய்ந்த தமிழ்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வருதல வேண்டும் என்ற பாரதாசன் அல்லவா? நாட்டுக்கு அரசு மட்டுமல்ல, ஒவ்வொன்று ஏன்னா அவர் முதலமைச்சர் அறிவிக்கிறார் என்றால் ஒவ்வொன்றை செயல்படுத்த பார்த்துக்க முடியாது. அவர் இருக்க சிக்கல்கள் ஏகப்பட்ட சிக்கல் எதிர்பாராத அடுத்தடுத்து. ஆமாம், அதற்கென்ற ஆணை தெளிவாக இருந்தது என்றால் ஆணையை நிறைவேற்றுபவர்கள் தெளிவாக இருந்தார்கள் என்றால் எல்லாம் தெளிவாக இருக்கும். அப்படி தெளிவாக இருக்க வேண்டிய தலைமைச் செயலகம் தெளிவாக இல்லை. இது குற்றச்சாட்டு தான். இது நழுவல வலுவல உண்மையான குற்றச்சாட்டு. இதற்காக தலைமைச் செயலர் ஊழியர் அனைவரும் சொல்ல என்ன வேண்டும், அங்கே நல்ல எனக்கு தெரியும் பல நல்ல அதிகாரிகள் இருக்கிற நல்ல செயல், ஆனால் அவ்வளோ அந்த பொறுப்பு இருந்திருக்காது, இல்லை அவர்களுக்கு வரக்கூடிய வேறாக இருக்கும். ஆனால் எல்லாரும் ஆனாலும் கூட முதன்மை பொறுப்பில் அவ்வாறு இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் உணர்வு இருக்கணும். எழுதக்கூடிய தமிழ் இருக்க வேண்டிய உணர்வு இருக்க வேண்டும். நீ தமிழில் எழுத தமிழ் சொல்ல வேண்டுமா? அதை என்ன செய்யலாம், அங்கே ஒரு மொழிபெயர்ப்பு துறை இருக்கிறது, அதை கொஞ்சம் விரிவாக்க வேண்டும். கூடுதல் பணியாளை விரிவாக்கி வைத்துக்கொண்டு, அதாவது ஒன்றிய அரசு வரக்கூட ஆங்கிலத்தை விடுகிறா, பிற நாடுகளும் வந்திருக்கலாம், அதை உடனடியாக தமிழுக்கு கொண்டு வர வேண்டும். அனைவு இப்பொழுதும் பார்க்கிறார்கள். சில இதெல்லாம் பொதுவாக சட்டமன்ற காலங்களில் மீதியாக வேலை பார்க்கின்றார்கள். கேள்வி வினாவுடைய கோரிக்கை அப்படி இல்லாமல் எதுவாக தான் தமிழாக்கி கொண்டு செய்யணும். அது தமிழை கொண்டு வர வேண்டிய அவர்கள் பார்க்க வேண்டும். எதுவாக தான் தமிழில் மக்களுக்கு செல்ல வேண்டிய உணர்வு வேண்டும் என்றால் அவர்களுக்கு தனித்துறை. அது மட்டுமல்ல, தலைமைச் செயலர் ஒரு தமிழ் வளர்ச்சி துறை இருக்கிறது. தமிழில் முனைவர் பட்டம் பெற்றவராக அங்கு பணியாளர் இருக்க வேண்டும். சட்டத்துறை என்றால் சட்டம் படித்தவராக அங்கே நியமிக்கிறார். எழுத்தராக இருந்தால் எந்த பதவியாக இருந்தாலும் அப்போ தமிழ் வளர்ச்சியோ தமிழ் படித்தா இருக்க வேண்டும். அப்பொழுதும் அவளை செயல் சிறப்பாக செயல்படுத்த முடியும். அவ்வாறு இல்லை. அப்படி கொண்டு ஆக நமக்கு தேவை என்னவென்றால் தமிழ்நாட்டில் உண்மையிலேயே தமிழ் இருக்க வேண்டும் அரசு நினைத்ததென்றால் என்ன செய்ய வேண்டும், புதிய ஒரு அரசாணை, ஒரே ஒரு ஆணை போட்டால் போதும். தமிழ்நாட்டில் தமிழில் உள்ள ஆணைகள், அறிவிப்புகள், மடல்கள், அதாவது கடிதங்கள், குறிப்புகள், வரைவுகள், உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்கள் மட்டுமே செல்லத்தக்கன என்று போட்டால் போய் ஒன்றுமே வேண்டாம். அவர்கள் போட்டி போட்டு தமிழ் எழுத தொடங்கிடுவார். ஒன்றும் இல்லை, நான் மதுரையில் இருந்த பொழுதுங்க அங்கே சம்பள கணக்காக ஊதியம் வர ஒரு அளவு சம்பள கணக்கு அங்கே நான் சம்பள கணக்கு அளவு நல்லா ஒத்துழைச்சாங்க. சொன்னேன் இந்த மாதிரி நான் சார் மாதிரி படிவம் கொடுக்க. அதாவதுங்க பல பேருக்கு உணர்வு இருக்குது, வழிகாட்டு ஆள் கிடையாதுங்க. தலைமைச் செயலர் உணர்வாளர் பல பேர் இருப்பாங்க. இப்படி தமிழ் இது எழுதணும் சார், சொல்லு கையை வரும், இது இப்படி சொல்கிறா அப்படி சொல்கிறா, சட்ட சிக்கல் இன்னும் சிக்கல் வரும், எப்படி என்ன பண்ணும். அதனால் முழுக்க அப்படிப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. அவர் வழிகாட்டினா பின்பற்றக்கூடிய இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள சொன்னேன் நானே சில மாதிரி பிரிவு போட்டு அந்த இணைப்புகள்லாம் தமிழ் எழுதால் மட்டுமே தாங்க நீங்கள் கொடுக்கணும் சொல்லுங்கள். பயணப்பட்டியல் சில்லறை செலவுனா தமிழ் எழுதுறோம் சொல்லுங்கள், மாதிரி கொடுத்து போட்டு ஒரு சுற்றையும் ஒட்டிட்டேன், எல்லாருக்கும் அனுப்பிட்டேன். உடனடியாக அவங்க தமிழ் இருந்தால் கொடுப்போன்னு அறிவிச்சிட்டாங்க. அவங்களும் திருப்பி அனுப்பிட்டாங்க. தமிழ் இல்லைங்க தமிழ் இல்லைன்னு எல்லாம் அவங்க திருப்பி அனுப்புனா உடனே வேகம் வந்தார்கள். எங்கள் மாதிரியை பார்த்தா இல்லை எங்களையும் கேட்டாங்க என்னென்னு. உடனடியாக எப்படி இந்த இணைப்புகள் ஆணைகளை எப்படி கேட்டு பின்பற்றி செய்தார்கள். தொடர்ந்து இந்த வேறு பல ஆண்டுகள் இருந்து இது எனக்கு தெரியல. எப்படி எதுக்கு சொல்லுவேன்னா, நாம் செயலாக்கணில் இருக்கக்கூடியவர்கள் தமிழை செயற்படுத்தினால் அனைத்து நிலையும் தமிழ் வாழும். அதை நினைவில் கொள்ள வேண்டும். அதுக்கு தமிழ் வளர்ச்சி அமைச்சர் ஒத்து வர வேண்டும். தமிழ் வளர்ச்சி அமைச்சர் அதற்கு அந்த அதிகாரிகள் இருக்குன்னா நான் குறிப்பிட்டு திரும்பி தரேன். அதிகாரிகளுக்கு வேறு எந்த பணிகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் தமிழை நிறைவேற்ற என்ன செய்ய வேண்டும் என்ற கடப்பாடும், பிற நாட்டிலே தங்கள் மொழிகளை ஆட்சி மொழியாக செல்வதற்கு என்ன பின்பற்ற என்பவர் அவர் ஒன்றிய அரசு பின்பற்றக்கூடாது. அவன் இந்தியை அடுத்த மொழி திணிக்க பார்த்தான். அடுத்த மொழி திணிக்க பார்த்த பல்வேறு குறைபாடுகள் இருக்கும். மற்ற வெளிநாடுகளை பார்த்து ஆமாம், இதை பாருங்கள். 4 நிலை எதுக்கு தேவை? ஒரு முதல் நிலை தெரியுமங்களுக்கு பொதுமக்களுக்கு, 2ஆம் நிலை சார்நிலை அலுவலர் சபார்டினேட் ஆஃபீஸர், 3ஆம் நிலை பிறதுறை அலுவலகங்களுக்கு, 4ஆம் அரசு இருக்குது. எதுக்கு 4 அரசு? எல்லாமே தமிழை கொண்டு வரணும், படிப்படியாக கொண்டு வரணுமா? எல்லாம் ஒருத்தன் தான் எழுத ஒருத்தான் பார்க்குறாங்க. எழுதக்கூடிய ஒரு ஆள் எதுக்கு பார்த்தா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி
எல்லாமே தமிழில் வந்தால்தான் செல்லுபடியாகும். ஆமாம், அப்படின்ற ஒரு ஆணை அது ஒரு ஆணை வேணும் வேண்டாங்க. அந்த ஒரு ஆணை இருந்தாலே நம்ம மிக சிறப்பாக வந்து விடும் உங்களுக்கு. அது மாதிரி நீங்கள் இன்னொன்று பாருங்க, நீங்கள் முதல்ல சொன்னதான் தமிழ் சேர்வு ஒரு அரசாணை வருகிறது என்றால் அந்த அரசாணையை பின்பற்ற வேண்டிய உணர்வு அந்த தலைமைச் செயலர் ஊழியர்களுக்கு இருக்க வேண்டும், அதிகாரிகளுக்கு இருக்க வேண்டும். நீ தமிழ் எழுது என்று சொல்லிவிட்டு அவர்களை பின்பற்றாவிட்டா என்ன பொருளாக எடுத்துக்காட்ட சொல்லேன். 56 சட்டம், ஆட்சி மொழி சட்டம் வந்த பொழுது 57 ஒரு வெங்கடேஸ்வர ஐயர் என்பதை குழு போட்டார், 3 குழு. அவர் சொல்லி முன்னால் ஆங்கிலத்தில் பேசினார், நீங்கள் தமிழை நிறைவேற்றும், தமிழை பயன்படுத்த வேண்டும். ஆனால் ஆங்கிலத்தில் பேசுகிறார். அவர் அறிஞராக இருக்கான், பட்டியல் சிறந்த அறிஞர், இதற்கு பொருத்தம் இல்லையே. எனக்கு கண்ணில் கோளாறு, கண்ணாடி போடுறேன், கண் பார்வைக்கு நான் பல் மருத்துவர் பார்க்க முடியுமாங்க? பல் மருத்துவ சிறந்த உலக புகழ்பெற்ற பல் மருத்துவராக இருப்பாங்க. அவர் ஐயா எனக்கு இந்த கண்ணு சிகிச்சை என்ன பண்ண முடியும்? அது சிறந்த அறியாக இருந்திருக்கலாம், நமக்கு தெரியா. ஆனால் தமிழுக்கு பொருத்தம் இல்லையே. நீ தமிழ் இருந்தாலும் போட்டுக்கணும், செய்யலையே. இப்படி அது ஆக என்ன பொருத்தமில்லா ஆள் நினைக்கிறது, பொருத்தமில்லாத ஆள்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறது. இதுதான் காரணம். அரசு ஒரு முடிவு வர வேண்டும். தமிழ் துறை அனைத்து துறைகளும் தமிழ் இருந்தால் வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு துறையிலுமே தமிழ் வளர்ச்சிக்கின்ற சில அதிகாரி இருக்க. எப்படி என்றால் இந்திக்கு இருக்கிறார்களா, எப்படி இந்தி திணிக்கிறார்கள், ஒவ்வொருத்தரும் இந்தி பதியாக வச்சிருக்கிறார். ஏன்னா அந்த வார்த்தைகளை எழுதி போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. ஆமாம் ஆமாம். பிறகு இந்தியை படித்தா பல்வேறு நிலையில் உதவி தொகை தராங்க. தமிழுக்கு தரா இன்னும் ஒன்றுங்கய்யா, இந்த இந்தி பிரச்சார சபையில் போய் இந்தி பரீட்சையெல்லாம் எழுதுனா அந்த மதிப்பெண்களை பற்றின எண்ணமே இல்லாமல் எல்லாரும் தேர்வானவர்கள்ன்ற மாதிரி கணக்காட்டிருக்காங்க. இந்தி பிரச்சனை இருக்காங்க. அதான் இந்தி பிரச்சாரம் மூடணும்னு இருக்கேன். தனியாக பேசணுமே, இந்தி பிரச்சாரம் மூடணும். தமிழ்நாட்டில் இருக்கிற படிக்கணுமா இணைய வழியாக இருக்குது, தனியார்லாம் இருக்குது, தேவை கிடையாது. யாரையும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். நீ வேற படிச்சுக்க, இங்கே தேவையில்லை. அது காந்தி படத்தை காந்தி வந்து பல தவறுகள் ஒன்று இந்தி பிரச்சார சபா தொடங்கியது. அவர் தான் ஆக்கப்பட்டது, இந்தியை பரப்பினது. பின்னால் மாறினார். அவரெல்லாம் காலங்கெட்டு கண் கெட்டவர் சூரியவனை கண்டது போன்று 80 தலைமைச் செயலர் தமிழ் இருக்கும்னு எழுதுறாங்க ஒலிம்பியா. அப்போ அது என்ன பண்ணாங்க? 66 வந்து பொதுமக்களுக்கு தமிழ் அனுப்புகிறோம்னு சொல்லி. இப்போ நீங்கள் அதை சொல்கிறீங்க, அவ்வளோ ஆண்டுகளை. இப்போ அந்த தலைமைச் செயலர்கள் யார் யாருன்ற பட்டியல் ஆங்கிலத்தில் இருக்கு. ஆமாம். நான் கூட இந்த முதலமைச்சரில் தமிழில் கடிதம் எழுதி தமிழில் தலைமைச் செயலகத்தில் தமிழ் கடிதம் இருந்தேன். இன்னொன்று நடவடிக்கை திருப்பி சொல்லுதேன். நீ நடவடிக்கை எடுக்கல, ஒன்றும் எழுதுனா ஒரே ஒரு வரி மாறு 2 வரி வச்சுக்கலாம். எடுத்து பார்த்தா கூட அந்த அரசாணையில் இதை பின்பற்ற வேண்டும் பார்த்தீங்களா, நீங்கள் அரசாணை விதியங்கள் பின்பற்றி செயல்படுங்க போட்டாங்க. அதாவது தமிழ் எழுதி கூட சொல்கிறோம், அது பயப்படுறாங்க. ஏன் பயப்படுவோங்கிறனா ஆக உங்கள் அதிகாரம் கொடுக்கணுங்க. நீங்கள் பயந்து சாகாதீங்க. தமிழில் எழுதுன்னு உரிமை இருக்குது, ஏன் பயந்து வந்து எழுதணும்? தமிழ் எழுதுங்க, நடவடிக்கை சொல்லலாம், விதியை பின்பற்றுங்க. என்ன அர்த்தம் உங்களுக்கு? அது முதலமைச்சர் இருந்தால் என்னங்க, அது பணியாற்றக்கூடிய யாருங்க? அப்படி சொன்னோம்னா தான் முதலமைச்சருக்கு சொல்லலாம். பாருங்கள், உங்கள் அளவில் தனி முதலமைச்சர் அலுவலகத்தை சொல்ல தனிப்பிரிவு வச்சிருக்கான் சிஎம் சார், அந்த அளவு சொல்லுவார். அதுதான் மக்களோட தொடர்புடையது, மக்கள் குறைபாடு தெரியக்கூடாது. அவங்கள எழுதலை. அதை பல சொல்லாங்க. அதாவது தமிழ் படித்தவர்கள் மட்டுமே அமர்த்தணும். அதில் உண்மையிலேயே அவர்கள் ஈடுபாடு உள்ளவங்களை அமர்த்தணும். யாரையும் நடவடிக்கை எடுக்கணும். தமிழை பின்பற்றாத நடவடிக்கை முதல்ல அரசிலிருந்து தொடங்கணும். அரசு பொதுமக்களை போய் சேரவங்க, அதுவும் தலைமைச் செயலகத்தில் அங்கே தரும். அரசு தமிழைச் செயலகம் அங்கேருந்து தொடங்கினா உண்டு. அந்த தமிழக அரசுக்கு அல்ல எந்த அரசும் மூலையாக கூட செயலகம் தான். அந்த மூளையே ஒரு அழுகி போன மூலிகையாக தான் என்ன உங்களுக்கு எப்படி செயல்படும்? அது நல்லா செயல்படும் இல்லையா உங்களுக்கு? ஆமாம், உடலை எப்படி கட்டுப்படும்? ஆமாம், அதனால் அவர் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அமைச்சர்களும் ஆட்சியை நடத்தக்கூடிய பொறுப்பு அவரே இருக்கிறார்களா, அரசாணை தங்களை பின்பற்றப்படுகிறா என்று பார்த்து பின்பற்ற வேண்டும். அதோட முதலெழுத்தை எடுத்துக்கணும். முன்னெழுத்து தமிழ் எழுது, தங்களை ஊர்தி செய்தி எழுப்பு, தங்களை வரக்கூடிய வகுப்புகள் தமிழில் அவற்றை திருப்பி அனுப்புவது செய்ய வேண்டும். அவர்களே தமிழிலேயே திருப்பி செய்தார்கள். இந்த சீப ஆதித்தனார் அவர் சட்டப்பேரவைத்தில் இருந்தாமா, அப்பயே அவர் வந்து பேரவைத்தாக இருக்கும் பொழுது பயணப்படலாம் தமிழ் ஆங்கிலத்தை தமிழை யாராலும் தெரியும்ன்றவர். அப்பொழுது அப்படி அவள் இருக்காங்க. அப்படிலாம் இருக்கணும். இப்போ இல்லை தமிழை இல்லாத திருப்பதாக நம்ம கலைஞர் முதல்வர் சொல்லுவார் இடத்த வந்து பெயர் பலகை பதாகை ஏதோ தமிழை இல்லாமல் இருந்திருக்கும் பொழுது அவைகிட்ட நோசு. அப்போ தான் அவை நிறைய செயலராக இருந்தார் அவர்கிட்ட. உடனே எல்லாம் இந்த காவல்துறையெல்லாம் வந்துட்டு என்ன சொன்னார்னு, யார் அதை மாட்டினாருன்னு கேட்டார். அவர் ஒன்றும் சொல்லலை. அவர் வந்து தமிழுக்கு யார் அதை மாட்டினாருன்னு கேட்டார். உடனே பயந்து இல்லை, உடனே மாற்ற கிடக்கிற தமிழை மாற்றிட்டாங்க. எதுக்கு சொல்லுவார்னா, ஏதோ சொல்கிறாரு அவர், இவர் அதுக்கேற்ற மாற்றி சொல்லிட்டார். இவர் மாற்றிக்கணும்னு சொன்னால் கூட சாதனை எடுத்திருப்பாங்க. யார் அதை மாட்டினான்னு கேட்டவனும் அது ஐயோ நடவடிக்கை வந்து உடனே மாற்றிட்டாங்க. இதுக்கு சொன்னால் அந்த மாதிரி அவர் பார்த்தவொன்னே சொல்கிறாரா இல்லையா? அப்படி ஊர் அமைச்சு என்ன நினைக்கிறமா, சரி இப்படி இருக்கதா உடனே இப்படி பண்ணணும் செய்யணும். ஆண்டு மாதந்தோறும் கூட்டம் நடத்துகிறாங்க, துறை கூட்டம் நடத்துகிறாங்க, எல்லா செயலாக்கத்தர் கூட்டம். அந்த கூட்டங்களில் வந்து
கண்டிப்பாக தமிழாட்சி செயலாக்கம் இருக்குதா சொல்கிறாங்க, ஆணையில் இருக்குது, குறிப்பில் இருக்குது. எப்படி நடக்கும் நடந்தால் இந்த அளவு இருக்காது. அந்த தமிழ் செயலாக்கத்தை எப்படி பின்பற்ற கேட்கணும். ஆனால் எல்லாமே தமிழுக்கு சட்டம் கொண்டு வந்தால் அது முன்னேற்றம் தேவை கிடையாது, தன்னால் இயல்பாக. ஆகவே தமிழக அரசருக்கு அன்பான வேண்டுகோள், நீங்கள் தலைமைச் செயலகத்தில் தமிழ் இருக்க பாடுபடுங்கள். தலைமைச் செயல ஊழியர்களே, உங்கள் மீது குறை சொல்லாதவருக்கு வகையிலே நீங்கள் தமிழுக்கு செயலகமாக செயல்படுவீர்கள். நீங்கள் தமிழுக்கான தலைமைச் செயலகம் என உணர்ந்து அப்படி செயல்பட்டால்தான் தமிழ்நாட்டில் தமிழ் முன்பு குறிப்பிட்ட போல் வாழும், என்றென்றும் வாழும். ஆக நீங்கள் தமிழ் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு அரசு ஊதியம் பெறக்கூடிய நீங்கள் இவ்வாறு இருங்கள். இனியேனும் தமிழ் உணர்வு இல்லாதவர்கள் உங்களுக்கு தமிழ் உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். தமிழ் உணர்வு உள்ளவர்கள் உங்கள் மட்டத்தில் எந்தெந்த அளவுக்கு தமிழை கொண்டு வருவீர்கள் அது கொண்டு வாருங்கள். குறைகளை நல்ல வீரத்தரம் துணிவுடன் சுட்டி காட்டுங்கள் தமிழ் இல்லாதவர்கள் என்று நான் அன்போடு வேண்டுகிறேன். நன்றிங்க, மிக்க நன்றி. அடுத்த ஒரு தலைப்பில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.